ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு பிடிச்ச சீஸ் பாஸ்தா செய்வோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 300 கிராம் பாஸ்தா சேர்த்துருக்கேன். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், பாஸ்தா இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுலேருந்து நான் அந்த தண்ணியில் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு முழு பூண்டு எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்து அதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துட்டு 1/4 கப் பால், 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அமுலில் நான் சீஸ் க்யூப்ஸ் ஒரு 4 க்யூப் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவிட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.